சரி செய்யவே முடியாது என்பதை நாம் அழித்து போடுகின்றோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் எல்லாம் அங்கே எங்கே காசு வாங்கிட்டு அல்லது யாருக்கோ வேலை பார்க்க மாட்டேன் செய்யறாங்க, பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் சொல்லவில்லை. ஒரு வழக்கில் 1961 காவல்துறை சம்பந்தமாக ஒரு வழக்கு அலகாபாத் ஹைகோர்ட்ல வருகின்றது. அப்பொழுது நீதிபதியாக இருந்த ஏஎன் முல்லா குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்திய காவல்துறை எந்த அளவுக்கு அசிங்கமானது என்பதை என்ன செய்கிறாரு, ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்கின்றார். என்னவென்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய குற்ற செயல்களுடைய பின்னணி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் இவர்களுக்கு ஒப்பாக மாட்டார்கள். யார் அப்படின்னா, ரொம்ப ஒரு குரூப்பா டீமா சேர்ந்து கொண்டு ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினல் கேங், ஒரு குற்றவாளி கூட்டம், ஒரு நல்ல ஒரு அமைப்பாக்கப்பட்ட ஒரு குற்றவாளி கூட்டம் இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அது இந்திய காவல்துறை தான் என்று அவர் சொல்லுகின்றார். சொல்லும் போது என்ன செய்யறாங்க, நம்ம சொல்ல யாரு, நீதிபதி ஏஎன் முல்லா அலகாபாத் ஹைகோர்ட் 1961 தன்னுடைய தீர்ப்பினை பதிவு செய்கின்றார். அப்பொழுது ஒரு சில அதிகாரிகள் எல்லாம் அவரை கேட்டுக்கொள்றாங்க. ஒரு சில நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்களே, நீங்கள் ஒட்டுமொத்தம் அப்படின்னு சொன்னா செய்தி கிடையாது என்று அவர்கள் சொல்லும் பொழுது நீதிபதி முல்லா அவர்கள் இதுக்கு இப்படி பதிலளிக்கிறார். எப்படி என்றால், நான் 1 கோடி நாணய மீன்களில் ஒரு நல்ல மீனை கண்டுபிடிக்கக்கூடிய முட்டாள் அல்ல நான் என்ன செய்தார் அவர் சொல்றாரு. ஒரு கூட நிறைய அழிய மீன் இருக்கு, அதுகளுக்கு போய் நான் என்ன செய்ய மாட்டேன், கிண்டி நல்ல மீன் எடுக்கக்கூடிய முட்டாள் நான் அல்ல என்று என்ன செய்தாரு அவர் குறிப்பிட்டு தன்னுடைய வழக்கை முடித்துக் கொள்கின்றார். இது நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல காவல்துறை அதிகாரி இருக்கத்தான் செய்யறாங்க. அவர்களுடைய பெயரை இப்படி கெட்டு நாற்றம் அடிப்பதற்கு, கெட்ட அழுகிய மீன்களை போன்று முடை நாற்றம் அடிப்பதற்கு காரணமே இதே போன்ற ரத்தின சவாரி போன்ற காவல்துறை அதிகாரிகள் என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். மொத்தத்தில் நாம் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நாம் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றோம். என்ன கோரிக்கை அப்படின்னா, நீங்க மக்கள் குரல் எதிர்த்து மறந்திருக்க மாட்டேங்க, நல்ல நம்பிக்கை இருக்கின்றது. ஒரு சில மாற்றங்களை உங்களுடன் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நிர்வாகத்தில் என்ன செய்த சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் முழுசாக தெரியவில்லை. ஏன்னா ஆட்சிக்கு வெகு சில மாதங்கள் தான் என்ன செய்தது, சொல்ல போனா இன்னும் வெகு சில நாட்கள் தான் ஆகியிருக்கின்றது. பின்னாடி என்ன செய்ய தெரியும். ஆனா தொடக்கம் நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான். ஒரு சில விஷயங்களை தவிர தொடக்கம் நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில பத்திரிகைகள் என்ன செய்யறாங்க, எழுதி கொண்டிருக்கிறாங்க. அது எது எப்படி போடுறாங்க பிரச்சனை கிடையாது. நீங்கள் முஸ்லிம்களுடைய உரிமையை பாதுகாப்போம், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு அடிப்படையில் ஒரு சில கோரிக்கைகளை முன்வச்சுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதே போன்று இப்பொழுது ரத்தின சபாபதி இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அவரு தொடர்ந்து இருந்தார் அப்படின்னா, நிச்சயமாக நீங்க தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அதுக்கு நேர் எதிர்மாறாக அவர் செயல்படுவார். அதுக்கு 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, ஒரு முஸ்லீம் விரோதி. நீங்கள் முஸ்லீம்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், இடஒதுக்கீடு அதிகமான வகையில சலுகைகளை வழங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா முஸ்லீம்கள் எந்த விதமான பதவிகள் அனுப்பித்து விடக்கூடாது, அவர்கள் என்னென்ன தீவிரவாதிகளாக நினைப்போம்தான் இந்த ரத்தின சபாபதி. 2வது, நீங்க குறிப்பிட்டபடி இவர் கலைஞர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்பதை நாம் என்ன செய்யறது பதிவு செய்து கொள்கின்றோம். நம்ம சொல்லல, நீங்களே சொன்ன செய்தி. நீங்க ரெஃபர் பண்ணி இங்க காவல்துறை அதிகாரிகள் நேர கன்னிமாரா லைப்ரரி போயிட்டு எது செய்யுங்க, தேடி பாருங்க. மக்கள் குரல்கள பத்திரிகையில 30ஆம் தேதி 7ஆம் மாசம் 2006ஆம் வருஷம் வந்த சம்பவத்தை நாம் என்ன செய்யணும் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இவரை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் இவர் உடனடியாக பணியிறக்கம் செய்து இவர் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னும் மீதி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுப்பதிலிருந்தும், அதே போன்று இதே போன்ற போலியான வழக்குகளை முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, எந்த அப்பாவிகள் மீதும் போலி வழக்குகளை போடுவதற்கு நினைக்க கூட கூடாது. அந்த அளவிற்கு நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுப்பீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பது நீங்கள் பேர் போன்ற வயதில் நாங்கள் நன்றாக அறிவோம். அதை ஒரு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். அதே போன்று முஸ்லிம்களுடைய உரிமை நீங்கள் இதன் மூலமாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாயத்தவன் அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 2006ஆம் வருடம் ஜூலை மாதம் 22ஆம் தேதி கோவை மாநகரில் இருக்கக்கூடிய உளவுத்துறை துணை ஆணையர், உதவி ஆணையர் ரத்தின சபாபதி
முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு நாடத்தை நடத்தினார். அதை நாங்கள் புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றோம். அதேபோன்று அது வெடிகுண்டு நாடகம் என்பதற்கு ஆதாரமாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுடைய ரிப்போர்ட்டு கோவை 7வது நடுவர் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, அந்த கேஸ் ஃபேப்ரிகேட்டட் கேஸ், புனையப்பட்டது, வெடிகுண்டு எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை, அப்பாவி இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டை பதிவு செய்திருக்கின்றது. ஆனால் தமிழக அரசு அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் கடந்த காலங்களில் இருந்த அரசு தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய ஒரு உன்னதமான ஒரு பதவியை வழங்கி பதவி உயர்வு மேலே பதவி ஒரு வழங்கி கொண்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 1 வருட காலம் சிறை தண்டனை அனுப்பித்திருக்கின்றார்கள். முஸ்லீம்களுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இப்போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அப்போதைய மனிதநீதி பாசறை மீது மிகப்பெரிய ஒரு களங்கம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் 5 வருட காலமாக ரத்தன சபாபதி மேலே பொய் வழக்கு தொடுத்த போலி வெடிகுண்டு நாடகம் ஆடிய அந்த ரத்தன சபாபதி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர் மீது கடுமையான தண்டனை எடுத்து அவருக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பதவியான TNPSC உறுப்பினர் என்ற பதவி ரத்து செய்யணுங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். கலங்கமே 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 சபாபதி காவல்துறைக்கு கலங்கமே சபாபதி காவல்துறைக்கு கலங்கமே 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 சபாபதி ஜனநாயகத்திற்கு கலங்கமே நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு தமிழக அரசு நீதி வழங்கு தமிழக அரசு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு முஸ்லிம் இளைஞர்களுக்கு நீதி வழங்கு முஸ்லிம் இளைஞர்களுக்கு நீதி வழங்கு தகுதி இல்லை தகுதி இல்லை சபாபதி தேர்வு குழுவிற்கு தகுதி இல்லை சபாபதி மீது நடவடிக்கை எடுக்க 5 வருடம் போதாதா தீவிரவாதி 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 சட்டவிரோதமாக குண்டு வைத்து பொய் வழக்கு போட்டால் பதவி உயர்வா அவமானம் இது அவமானம் அவமானம் இது அவமானம் சபாபதியால் அவமானம் சபாபதியால் அவமானம் அவமானம் அது அவமானம் தமிழக அரசு வெட்கக்கேடு 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 சபாபதியால் தமிழக அரசு உனக்கு வெட்கக்கேடு பறித்து விடு பறித்து விடு தமிழக அரசே பறித்து விடு பறித்து விடு பறித்து விடு சபாபதியின் பதவி பறித்து விடு டிஸ்மிஸ் செய் தமிழக அரசே டிஸ்மிஸ் செய் டிஸ்மிஸ் செய் சபாபதியை டிஸ்மிஸ் செய் ஓய மாட்டோம் ஒரு பாதம் ஓய மாட்டோம் சபாபதியை பதவி நீக்கம் செய்ய மாட்டோம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆர்ப்பாட்டம். இப்பொழுது எங்கள் அழைப்புக்கு இணங்க கண்டன உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் ஷேக் தேலான் பாக்கே அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். 2006ஆம் வருடம் ஜூலை 22ஆம் தேதி கோவை மாநகரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டு நாடகத்தை நிகழ்த்தி காட்டிய ரத்தன சபாபதி என்கிற உளவுத்துறை அதிகாரியை அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவில் இருந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி